guys, welcome to our channel. www.com வாங்க வீடியோக்குள்ள போலாம். Yes guys, நம்ம வீடியோக்குள்ள வந்தாச்சு. ரொம்ப சாரி. என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இவ்வளோ நாளாக வீடியோஸே போடல. ஒரு வாரம் சேலஞ்சில் இருந்து எங்கள் அம்மா கூட நான் வந்து ஃபோனே பார்க்க மாட்டேன். பார்க்கலைன்னா பாக்ஸ் வாங்கி தரேன்னாங்க. உனக்கு பிடிச்சது எது வேணால் வாங்கி கொண்டுட்டாங்க. நான் வாங்கிட்டேன். அதெல்லாம் மேட்ரு இல்லை. அப்புறம் வந்து ஃப்ரெண்டு அருண் தமிழ், அகான்ஷா, ஹர்ஷிதா, ரியா, ஹஷ்விதா இல்லை, அப்புறம் வந்து இவங்க 4 பேர் கேட்குறாங்க ஏன் வீடியோஸ் போடல. இப்போ அகான்ஷான்னு சொன்னல, இப்போ தான் கேட்டோம். நாங்கள் வேனில் வரும்போது கேட்டா. அவளும் அவள் வேன் நம்பர் 7, நான் வேன் நம்பர் 16. எப்படி பார்த்தீங்களா? 7 இங்கே நிற்குதுன்னா 16 அங்கே அந்த வேன் கிட்டே இருக்கும். இப்படி லைனாக தான் போகுமா எங்கள் வேனு. இப்படி ஒரு கேர்வு. அவங்க வேன் ரொம்ப முன்னாடி இருக்கும், எங்கள் வேன் ரொம்ப பின்னாடி இருக்கும். எங்கள் வந்து லாஸ்ட்டாக அப்புறம் வந்து அதனால கேட்டா. அதெல்லாம் மேட்ரு இல்லை. சரி மேட்ருக்கு வா, இன்னும் சீக்கிரம் நாங்கள் பேசுகிறோம். அதெல்லாம் மேட்ரு இல்லை. இன்னொரு மேட்ருக்கு வா. இது ஏன் வீடியோஸ் சத்தியமாக கேட்டால் இப்போல்லாம் யூடியூப் சேனலில் வீடியோஸே வரதில்ல அப்படின்னு கேட்டா. அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சாரி, இனிமேல் வரும். அப்புறம் எங்கள் சேனல் மெம்பர்கிட்டையும் அப்படியே கேட்டுறதா, இனிமேல் வீடியோஸ் போடுறேன் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்கலாம். அவங்க கொடுத்தாங்களாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு வரலாம். அப்புறம் வந்து இல்லைன்னா ஒரு வாரம் ரெஸ்ட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு கேட்டேன். அவர் இப்படி 2 சாய்ஸ் கொடுத்தா கண்ணு மூடிட்டு ஏதாச்சும் சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டேன். அவர் ஏதோ எழுதி வச்சிருப்பாள. அவள் சொன்னான், சரி ஒரு வாரம் ரெஸ்ட்டு வந்து இந்த வந்து கன்யூஸாக போடுறது ஹார்ட் ஒர்க் தான். கன்யூஸாக இது அந்த முன்னாடியே ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், படிக்கிறதுலாம் ரொம்ப நிறையா இருக்குன்ட்டு. அதனால ஸ்டார்டிங் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்தேன். அதில் சொல்லியிருந்தேன், அப்லோட் பண்ணல, நான் சொல்லியிருந்தேன். இது ரொம்ப சீரியஸாக ரொம்ப பிடிக்குது. நிறையா இருந்துச்சு. எனக்கு வேறு ஹிந்தி டியூஷன் இருக்குது. ஹிந்தி டியூஷன் முடிச்சுட்டு வந்தோடனே ஹோம்ஒர்க் எழுதுவேன். ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஆகும். அப்புறம் வந்து சாப்பிடணும், தூங்கணும், அவ்வளோதான். அதெல்லாம் கொஞ்சம் தான் சாப்பிட்டு உடனே தூங்கிடுவோமா. ஹோம்ஒர்க் எழுதி முடிச்சுட்டு கொஞ்சம் விளையாடுவேன், அவ்வளோதான். அது இப்போ 8 மணிக்கு எழுதி முடிக்கிறேன்னு 8:30 எழுதி முடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. வெறும் 8:30னா ஒரு 9 o'clock வரைக்கும் தான். 8:50னா 9 o'clock வரைக்கும். இப்போ 8:50 மோஸ்ட்லி 8:50க்கு தான் முடிப்பேன். அது இப்போனா 9 o'clock வரைக்கும் தான். என்ன வெறும் 51 அவ்வளோதான். 8:50க்கு வைக்கணும்னா ஒரு 10 நிமிஷம் தான். 10 நிமிஷம் விளையாடுவேன், அவ்வளோதான். சும்மா அதில் என்ன விளையாடுவேன், சும்மா ஃபோன் பார்ப்பேன். அவ்வளோக்கா அதுவும் பார்க்கறது இல்லை. ஃபோன் பார்க்க மாட்டேன். சும்மா ஏதாச்சும் வரைவேன். வரைஞ்சதெல்லாம் காட்டினீங்கன்னா காருக்கு போவீங்க. இந்த வெனஸ்டேலாம் பார்த்தீங்கன்னா. சரி காய்ஸ், இதெல்லாம் முடிச்சுக்கலாம். கொசு வேறு கடிச்சு தொழுது இப்போல்லாம். சரி காய்ஸ், பை காய்ஸ். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்மளுக்கு ரீச் ஆகும். ப்ளீஸ் ஒரு குழந்தையா இல்லை உங்களோட பிள்ளை அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு குழந்தையா கேட்குறேன். சரி, உங்களோட பிள்ளை கூட இல்லை, ஒரு குழந்தையா கேட்குறேன், அப்பாவி குழந்தை நான் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் கைஸ். ப்ளீஸ் கைஸ்,
லைக் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணுங்க. சும்மா ஒரே ஒரு செகண்ட் தானே லைக் பண்ணுறதுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு என்ன ஒரு 2 செகண்ட் அவ்வளோதான். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு, சரி சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு ஆல் அந்த அப்படியே அந்த பெல் ஐக்கான அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 3 செகண்டு அவ்வளோதான். அதை முடிச்சுட்டு வந்துட்டுனா அந்த 3 செகண்டுக்கு என்ன செய்யும்போது. அதனால் ப்ளீஸ் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் தென் எஸ்கியூஆல் நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எஸ்கியூஆல் டாட்டா பை பை எஸ்கியூஆல்.